ஜாட்டி வினியர்கள் கண்பணக்கம் நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். தமிழக வெற்றி கழகத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் என்னதான் நடக்குது? திருமாவளவன் அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகல, விஜய் அவர் வரல, அவர் மனசு இங்க தான் இருக்குன்றாரு. வாட்ஸ் ஹேப்பனிங்? பலன் நிரூபிக்காத தமிழக வெற்றி கழகம் விஜயை நம்பி யாரும் கூட்டணி வரமாட்டாங்கிறத நான் சொன்னேன். சீமான் ஒரு அடையாள அரசியலுக்காக ஒரு ஜோசப் விஜய் கிறிஸ்தவர் ஓட்டு இதுக்கெல்லாம் ஒரு சினிமா ரசிகர்கள் இதுக்காக 30 சீட்டு கொடுக்கலான்னு சொன்னார். 30 சீட்டு கொடுக்கலான்னு சொன்னார். இது பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது. இந்தியா டுடே மணி போன்றவங்கள்லாம் தீயில மிதிச்ச மாதிரி அவ்வாம்பாங்க. பட் உண்மை அது ஒர்க் அவுட் ஆகலை. விஜய் அதை ஏற்றுக்கல. அது சீமான் தான் விஜய் பற்றி பேசினாரு. விஜய் சீமானை பற்றி எதுவுமே பேசலை. காரணம், சீமான் எதிர்பார்த்தாரு ஒரு 30 சீட்டை வாங்கிட்டு நம்மளை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு சீமானுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய்க்கு வேற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்திருக்குது. அப்போ 8% வாக்கெடுத்தவர் இவரை 30 சீட்டுக்கு தான் மதிச்சாரு. அப்போ அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒர்க் அவுட் ஆகாத கோவத்தை கத்தி பேசுறதுன்னு சீமான் மேலே காட்டினாரு. அதே மாதிரி இந்த விடுதலை சிறுத்தைகள் சிறுமா விஷயம் வரும்போதே நான் சொன்னேன், சிறுமா ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர், பல ஆண்டுகால அரசியல் நிற்கிறவர், ஒரு வெற்றி கூட்டணியில் 3 தடவை தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கவர். அதை விட்டுட்டு அவர் வரணும்னா விஜய் திருமாவளவனை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லணும். நான் சொன்னா இல்லையா? இப்ப சுத்தி அங்கதானே வந்து நிக்குது. இப்ப பலன் நிரூபிக்காத விஜய திருமாவளவன் எதுக்கு சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல போறாரு? அதோட ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், முனிசிபல் சேர்மன் அவர் பாட்டுக்கு ஜெயித்துட்டு இருக்கிறாரு. அதை விட்டுக்கிட்டு எந்த கேரண்டியும் இல்லாத பலன் நிரூபிக்காத என்னோட பார்வையில் 0% விஜய், தீபா ஜெயக்குமார், சசிகலா எல்லாருமே 0% தான். நான் விஜய் குறைச்சி மதிப்பிடலை. தனிச்சு போட்டிட்டு 2026 தேர்தல் வாக்கு பதிவான பிறகு அது பதிவாகி எண்ணி வரும்போது அவருக்கு ஒரு % வரும். 214 நின்னார்னா அது என்னன்னு தெரியாது. அது தெரியாதவரை அவர் பலமற்றவர் தான், பலம் நிரூபிக்காதவர் தான். அந்த அடிப்படையில் தான் அவரை நான் சொல்றேன். அப்படி பலம் நிரூபிக்காத ஒருத்தரை நம்பி யார் சான்ஸ் எடுப்பா? டாக்டர் கிருஷ்ணசாமி வந்தா கூட 20 சீட்டு கேட்பாரு. 20 சீட்டு விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது திமுக உதவி செய்யறதுல 1 சீட்டுனா திமுக சைடு ஓடி வந்துருவார். இதுதான் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு நிலைமை. இவரால் ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு சொல்லும்போது, ஒரு அதுக்கு கேரண்டி இல்லைன்னு சொல்லும்போது யார் போவா? ஸோ விஜய்க்கு அரசியலுங்கிறது வேற கூட்டணிக்கு யாருமே ஆள் இல்லைன்னா எடப்பாடி விஜயை சேர்த்துக்குவாரு. அல்லது நான் விஜயை வாழ்த்துறேன், வரவேற்கிறேன், மனதார பாராட்டுறேன், விஜய் 234 அவரு கேண்டிடேட் போடுவாருன்னா. இல்ல விஜய் இன்னும் டிமாண்ட் வைக்கிற ஸ்டேஜ்ல இல்லையா, கேட்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்காரா? அவரை பொறுத்த அளவுல அவர் தவறான ஆலோசகர்களால தப்பா வழி நடத்தப்பட்டுட்டார். எடப்பாடி 10.5% இடஒதுக்கீடு விஷயத்துல நான் கொடுத்த சரின்னு சொன்னா பிரஜாதி ஓட்டு போட மாட்டான். ராமதாஸ் சரின்னு சொல்லி போராடுறாரு. ராமதாஸுக்கு போட்டி அங்க நிற்க முடியாதுன்னு பயந்து ஓடிட்டார். அந்த இடத்துக்குள்ள விஜய் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ரகசிய திட்டம் வச்சாரோ என்னவோ தெரியல. களத்தை விட்டு பேர்க்க கூடாது. சீமான் களத்துக்குள்ள நின்னாரு. எண்ணி கொடு, அளந்து கொடு. அது எவ்வளவு 17 இருந்ததுன்னா 14% கொடு, குறைவா இருந்தா அதுக்கு தக்கன கொடு, எண்ணி கொடுன்னு ராமதாஸுக்கு 10.5க்கு சீமான் அச்சப்படலை. களத்துக்குள்ள நின்னாரு. பறையதானாட அடிக்க சொன்னேன், ஒன்னே அடிக்க சொன்னேன்னு கேட்டு நின்னாரு களத்துக்குள்ள. ஸோ அவர் குறைஞ்ச ஓட்டு தான் எடுத்தாரு, அதை நான் மறுக்க வரல. 6% தான் எடுத்தாரு. ஆனா களத்துக்குள்ள நின்று களமாடினாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த களத்தை விட்டு கமலஹாசன் 2.0 மாதிரி பேர்க்க கூடாது. நாம சொன்னா ஏதோ விஜய் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோம்லாம் சொல்றாங்க. இல்ல, தனிச்சு விஜய் போட்டிட்டா நான் வரவேற்கிறேன் தனிச்சு போட்டிடுறத. இப்பவும் அவரு விக்கிரவாண்டியில நின்று இருக்கலாம். திண்டுக்கல் எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன். அவர் திமுக பொருளாளர் தான், கட்சியில் உள்ள பிளவு தான் அது. என்றாலும் எலெக்ஷன் எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன். முதலிட கட்சியில 50% கட்சியில பிளவு. அதுல 55% வாக்கெடுத்தார் எம்ஜிஆர். ஆனா அவரு சட்டமன்ற இடத்துல 30% தான். பெருந்துறை தொட்டிய நாயக்கர் ஆதரவுல அண்ணன் வைகோ சென்ட்ரிக் எலெக்ஷன். தொப்பியை வச்சு எடப்பாடி ஓட்டு கேட்டதுனால ஆர்கே நகர் தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன் 50%. ஆனா இவங்க யாருமே சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதுல பாதி குறைவா அப்படிதான் எடுத்தாங்க. பொது தேர்தல் வரும்போது விஜயும் இவ்வளவு பெரிய பாப்புலர் ஹீரோ, இவ்வளவு இமேஜ் உள்ள ஒரு ராமதாஸுக்கு பயந்து ஓடி இருக்க கூடாது. அவர் அந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ள நின்று இருக்கணும். சீமான் மாதிரி துணிச்சலா நின்று இருக்கணும். நிக்கல. தவிர விஜய் பண்ணிட்டாரு. அங்க நிக்கலங்கும் போதே அவரோட பலகீனம் எல்லாத்துக்குமே தெரியும். கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்து பெரிய அரசியல் பண்ணும்போது அங்க திமுகவுக்கு வாக்கு வங்கி குறையல, வாக்குப்பதிவு குறையல,
நோட்டாவுக்கு வாக்கு கூடல. நோட்டா வாக்கு கூடுன்னு விஜய் தரப்பு பண்ணாங்க, ஒண்ணுமே நடக்கல. அப்ப விஜய மையமா வச்சு விக்கிரவாண்டியில எதுவுமே நகரல. விஜயும் விக்கிரவாண்டி களத்தை விட்டு வெளியேறிட்டாரு. அப்ப இப்படிப்பட்டவரை அரசியல் கட்சிகள் எப்படி மதிப்பாங்க? வெளியே அவங்க சம்பந்தப்பட்டவங்க தினமலர், தினத்தந்தி, ஊடகங்கள்ல வந்து அதை சொல்லி அது எங்களுக்கு சட்டமன்றம் தான் மெயினான்னு சொல்லும்போது இவங்க கண்டுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள நம்மகிட்ட சிரிப்பாங்க. கமல்ஹாசன் 2.0 மாதிரி இடைத்தேர்தலில் அச்சப்பட்டு களத்துக்குள்ள நிற்காம போயிட்டாருன்னு முடிவு பண்ணிக்குவாங்க. இது ஃப்ளா அதான் மறுக்க வரல, ஃப்ளா. ரெண்டாவது, பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணி எங்க கூட கூட்டணின்னு சொல்லியிருக்க கூடாது. தம்பி ஜெகதீஸ்வரன் கஷ்டப்படுறான், நாங்க ஜெயிப்போம்னு சொன்னோம், ஜெயித்தாலும் நாங்க பெருந்தன்மையில முடிஞ்சு போச்சு. சந்தேகம் வரக்கூடாது, நான் ஜெயிப்பேன் அதோட முடிச்சுட்டு போயிருக்கணும். நான் ஜெயித்தாலும் கூட்டணி வைப்பேன், கூட்டணி ஆட்சின்னு கூட்டணி தேடுறீங்க. நீங்க அரசியல்வாதி ஆகிறீங்க. அந்த இடத்துல அரசியல்வாதி கூட்டணிக்கு சாக்கு தேடுறீங்க. அதுல திருமாவளவன் அவர் எப்படி உங்ககிட்ட வருவார்? இப்போ திருமாவளவன் ரவிக்குமாரும் உங்களை ரொம்ப இவ்வளவு பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு அடிக்கிறாங்க. எல்லாம் நான் அவர் மனசுலேயே நாங்க தான் இருந்தோம், எங்க கூட்டணிக்காக இயங்குறாரு, எங்களுக்காக இயங்குறாரு. தேவையா இது? அன்னைக்கு விஜயகாந்தும் திருமாவளவனும் சேர்ந்தா 30 சட்டமன்ற தொகுதியில் ஜெயலலிதா 3வது போவாருங்கிறன்னு முக்குலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக்குள்ள ஒரு என்னோட நண்பர் ஒருத்தர் தினமலர்ல ஹெட்லைன் அடிச்சாரு. அது ஆனா விஜயகாந்த் வந்து ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைங்கிற இதுல தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஜெயலலிதா அம்மையார் பதறிக்கிட்டு திருமாவளவனுக்கு வந்து 8 சீட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு விஜயை காட்டி திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் திமுகவில் ஸ்டெடியா இருப்பாங்க, பேராசப்படலைன்னு சொல்லிட்டாங்க. தங்கள் அரசியல் இம்பார்ட்டன்ஸை ஏத்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு கடைசியா கொண்டு நிறுத்திட்டார் திருமாவளவன்? விஜய் மையமா வச்சு அம்பேத்கர் புத்தக வெளியிடுவதோட திருமாவளவனை மையமா வச்சு வெளியிட்டா என்ன? திருமாவளவனை விஜய் சிஎம்மா சொன்னா என்ன? திருமாவளவன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர், ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை சிஎம்மாட்டு விஜய் சொன்னா என்ன? விஜயை பல நிரூபிக்காத விஜய திருமாவளவன் ஏன் சிஎம்மா சொல்லணும்னு ஒன்று கருத்து வரக்கூடிய அளவுக்கு திருமாவளவன் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு. இதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொன்னேன். பல நிரூபிக்காத விஜயை யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இது என்னன்னா என்கிட்ட இருந்து காப்பி அடிச்ச ஸ்ட்ராட்டஜி தான். சாட்சாத் ஆர்டி டீம்ல இருந்து காப்பி அடிச்ச ஸ்ட்ராட்டஜி தான். அண்ணன் ரஜினிகாந்த பலம் நிரூபிக்காமலே டிடிவி தினகரன் 5.5 எடுத்தவர் சிஎம்மா ஏத்துக்கிட தயாரா இருந்தாரு. அதே மாதிரி கமல்ஹாசன் 3.7 எடுத்தவர் நானே பேசினேன். கமல்ஹாசன் உடனே என் நண்பங்கிட்ட நான் பேசிக்கிடுவோன்னு என்கிட்டே சொன்னாரு. நான், மாதவன், ரிஷி, பிரசாந்த் எல்லாமே பேசி இது பண்ணோம். அப்போ கமல்ஹாசனும் அதுக்கு தயாரா இருந்தாரு. அதே மாதிரி திருமாவளவன் திருநாகரசன் வீட்டுல ரஜினிகாந்த பார்த்தாரு. அது திட்டமிட்டு நடந்ததா இயல்பா நடந்தாதாங்கிறத சோதரர் தொல் திருமாவோட மனச்சாட்சிக்கு விட்டுறேன். திருநாவுக்கரசர் இன்னும் கூட்டணி முடிவாகல, ரஜினி கூட நாங்க கூட்டணி போவோம்னு ரஜினியை வெளிப்படையா சொல்லி, நானும் அந்த நியூஸ் 7ல சுகிதா அந்த அம்மையார் அவங்களும் இருந்த அந்த இன்டர்வியூல அவங்க போனினுக்கு அண்ணன் திருநாவுக்கரசர் வந்து சொன்னார். அப்போ இவ்வளவு பேரு அண்ணன் ரஜினிகாந்த ஒரு பெரிய சக்தியாட்டு மதிச்சு அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. இதுல விஜய் பெரிய சக்தின்னு கிளைம் பண்ணும்போது சீமானே 30 எம்எல்ஏ சீட்டுக்கு தான் விஜய் தகுதின்னு முடிச்சு கட்டிட்டு போயிடுறாரு. அடுத்தால திருமாவளவன் நான் திமுக கூட்டணியில, நான் வெற்றி கூட்டணியில இருக்கிறேன், இன்டைரக்டா நீங்க வேணா என்ன சிஎம்மா சொல்லுங்கன்னு திருமாவளவன் வச்சிடுறாரு. அப்போ விஜய் தலைமையில அன்னைக்கு யார் வரப்போறா? நீங்க டால் கிளைம் பண்ணிட்டீங்க, யார் வரப்போறா? யாருமே வரமாட்டாங்க. அப்போ விஜய் வந்து 2வது ஏமாற்றத்தை அரசியல்ல சந்திக்கிறாரு. விஜய் இப்போவாது ரியலைஸ் பண்ணணும், விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி பலத்தை நிரூபிச்சாதான் நமக்கு அரசியல். பலத்தை நிரூபிக்காம பிராண்டிங் மாஸ்டரை வச்சு தினமலர், தினத்தந்தி பத்திரிகைகள்லயும் 4 வெப்பில் உள்ள 4 அரசியல் விமர்சகர்களை வச்சு, சினிமா விமர்சகர்களை வச்சு டக்கால்ட்டி பண்ணா ஒன்றும் நடக்காதுங்கிறத விஜய் இப்போவாது புரியணும். தெளிவா அவர் புரிஞ்ச அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு 214 நிற்கிறதுக்கு முயற்சிகளை செய்வாருன்னு நினைக்கிறேன். அப்படி செய்தா அவருக்கு வாழ்த்துக்கிறேன், அவரை வரவேற்கிறேன். இதுல ஆதவ அர்ஜுன் என்ன ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காருங்க சார்? அதுதான் புரிய மாட்டேங்கிறாரு. ஆதவ அர்ஜுன் அரசியல் அரங்கத்துல தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை ஏற்படுத்த பாக்குறாரு. அவருக்கு களம் தெரியல. விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில தான் ஜெயிக்க முடியும். அதிமுக கூட்டணி வச்சிருக்க வாக்குகள் வந்து விசிகா எதிர்ப்பு வாக்குல தான் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் வச்சிருக்கிறாங்க. அது 10.5 ஆதரவு வாக்கு, விசிகா எதிர்ப்பு வாக்கு. 35% வாக்கு விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் எடுத்திருக்காங்கன்னா 23% வாக்கு சராசரி எடுத்த அணி இங்க 12% அதிகம் எடுக்க காரணம் என்னன்னா விசிகா எதிர்ப்பு வாக்கு தான். அப்போ விசிகா எதிர்ப்பு வாக்கு வச்சுக்கிட்டு பெரிய பாமகவா, இன்னொரு வன்னியர் கட்சியா,
இன்னொரு வன்னியர் கட்சியான்னு என் கருத்தை சொல்றேன். என் கருத்து இது, அவ்வளவுதான். எனக்கு இந்த கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்குது. அது சட்டம் என்ன அனுமதிக்குது, அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் என்ன அனுமதிக்குது. இதை யாரும் தடுத்துட முடியாது. எடப்பாடி பழனிசாமியோ அவரை தூண்டி விடக்கூடிய ஆட்களோ இதை தடுத்துட முடியாது. இன்னொரு வன்னியர் கட்சியா வடக்க இருக்கக்கூடிய அதிமுக கூட திருமாவளவன் கூட்டணி சேர்ந்தா எலித்தவள நட்பாகி பொருந்தா கூட்டணி ஆகி திருமாவளவனுக்கு அரசியல் 10 வருஷம் காலி ஆயிருங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதை திருமாவளவன் ஏற்றுக்கிறாரு. திருமாவளவன் அந்த இடத்துக்குள்ள சரியான முடிவெடுத்து போறாரு. ஆதவர்ஜுனாவுக்கு இந்த களம் தெரியல. அவரு ஏசியூரம் அரசியல்வாதியாட்டு மேல்மட்ட பிராண்டிங் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காரே தவிர அடிப்படை களம் என்னன்னு தெரியல. 2014 ஆண்டு நடந்த மக்களவை ஸ்ட்ரென்த் படி பாமக அதிமுக தருமபுரியில் 70% வாக்கு ஸ்ட்ரென்த்ல இருக்கிறாங்க. அன்னைக்கு கூட்டணியா சேர்ந்து 19 நிற்கும் போது 70% பலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அன்புமணி ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம், போலரைசேஷன் வரும்னு சொன்னேன். 70,000 வாக்குல தோத்தாரு அன்புமணி. அப்போ நமக்கு அந்த கிரவுண்டு இருக்குது. இப்போ கூட விக்கிரவாண்டியில என்னோட சகோதரர் சீமான் 2வது வருவார்னு ஐயநாதன் போன்ற தமிழ் தேசிய ஆர்வலர்கள்லாம் தங்கள் ஆசையில சொல்லும்போது நத்திங், வட தமிழக அரசியல் போலரைசேஷன் பொலிட்டிக்ஸ் தான், வன்னியர் பறையர் போலரைசேஷன் தான். அந்த போலரைசேஷன் முன்னாடி சீமானே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நாம சொன்னோம். இப்போ அந்த போலரைசேஷன் அங்கே நடக்குது. அதே மாதிரி திருமாவளவன் வன்னியர் கட்சின்னு ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் பொதுத்தள கட்சியாக இருந்த அதிமுக இன்னைக்கு 10.5க்கான வன்னியர் கட்சியாக, வன்னியர் தலைவர்கள் நிரம்பிய கட்சியாங்கிற சூழல் இருக்கும்போது அந்த கட்சி கூட முதல் திருமாவளவன் போனால் அது பொருந்தா கூட்டணி ஆகி எலித்தவள நட்பாகி காலி ஆகிடும். இது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். 11 தப்பு பண்ண சகோதரர் தொல் திருமாவளவன் ரவீந்திரன் துரைசாமி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு நம்புறாரு. 2024 பாராளுமன்ற எலெக்ஷன்லேயே அவர்கிட்ட நான் நண்பர்கள் எல்லாம் போய் அதை தடுத்துட்டு வந்தோம். இப்போ ஆதவர்ஜுனா யதார்த்த களம் தெரியாம மேல்மட்ட அரசியல்ல சும்மா பண்ணிட்டு இருக்கிறாரு. களம் தெரிஞ்ச விடுதலை சிறுத்தைகள் யாருமே அதிமுக கூட்டணிக்கு தயார் இல்ல, திமுக கூட்டணியில தொடரும்னு நினைக்கிறாங்க. ஆதவர்ஜன் மேல திருமாவளவனுக்கு நடவடிக்கை எடுக்க என்ன தயக்கம்? ரொம்ப நாளா அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாட்டுக்கு மாற்று நிலைப்பாடு பண்ணிட்டு இருக்காரு. திமுக கூட்டணி உடைக்கணும்னு பேசிட்டு இருக்காரு. எப்படி அதை பாக்குறீங்க? ஏன் திருமாவளவனால் திமுக கூட்டணி உடையாது? 2016 பிப்ரவரியில ஸ்டாலினும் திருமாவளவனும் பேசி ஷீட் ஷேர் பண்ணிக்குவாங்க. இதை தாண்டி ஆதவர்ஜுனாவோட பேச்சு திருமாவளவனுக்கு பெரிய பப்ளிசிட்டியை தான் கொடுக்குது. விஜயா திருமாவளவன் சிஎம்மா சொன்னா என்னங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஆகிறாரு. ஆனா கட்சியில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் நீக்கணும்னு சொல்றாங்க. அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எப்படியும் ஆதவர்ஜுனா கட்டம் கட்டப்படுவாரு. இப்போவா 4 நாள் கழிச்சாங்கிறது பிறகுதான் தெரியும். இப்போ திருமாவளவன் பங்கெடுக்கல, இது அவருடைய சொந்த முடிவா இல்ல திமுகவினுடைய அந்த புற அழுத்தம் வருது? Nobody can dictate terms to தொல் திருமா. அதுதான் சொன்னேன். சொந்த முடிவு தான். தன் குழந்தையான விசிகாவை காப்பாத்துறதுக்கு அவர் எடுத்த முடிவு. விஜய் வச்சு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது, வேஸ்ட். இல்ல இப்ப விஜயோட போகலனாலும் விஜய் வருகையினால் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வாங்கி கொஞ்சம் பிரியுதுன்றாங்களே, அது உண்மையா? விஜய் எப்படி பிரிக்க போறாரு? எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்தா இளைஞர்களுடைய ஓட்டு பிரியுதுன்றாங்க. எங்க பறையர் சமுதாயம் எல்லாம் இழிச்சவாயன், ஏமாளி, சினிமா பார்த்துட்டு கேனத்தனமா ஓட்டு போடுவான்னு நினைச்சிட்டு பேசக்கூடிய இந்தியா டுடே மணி போன்றவங்களெல்லாம் நான் வருத்தத்தோட சொல்றேன், அன்பா எச்சரிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சமூகத்தை கணக்கு போட்டு பேசாதீங்க மணி, இது தப்பு. இது ஜாதி ஆணவ பேச்சா மாறிடும், தவறு. இது சீமான் பறையர் சமூகத்துக்காக சப் கேட்டகரிஷன் நிற்கிறாரு. மணிக்கு தெரியுமா? இது இந்தியா டுடே மணிக்கு தெரியுமா சார்? உங்களுக்கு என்ன சார் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கிறீங்க? சப் கேட்டகரைசேஷன் உங்களுக்கு தெரியாததா? விஜய் அதுல என்ன பதில் சொல்லியிருக்காரு? சப் கேட்டகரைசேஷன்ல ஏதாவது பதில் சொல்லணும்லாங்க. சீமான் 4 கேள்வி கேட்டார் விஜய்க்கு. முக்கியமானது அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தொடர்பாட்டு, என் பறையர் தேவேந்திர மக்கள் இடஒதுக்கீடை எப்படி எடுத்து கொடுக்கலாங்கிறத முன்வைக்கிறாரு. இது ஸ்டாலின் வர்சஸ் சீமான். ஸ்டாலினுக்கு அருந்ததியர் பிறமொழியாளர்கள் கன்சால்டேட் ஆகுறாங்க. சீமான் இதுல எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா முடிவுல மாறி போயிட்டாருங்கனால ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பறையர் தேவேந்திர வேளாளர்களை தன் பக்கம் எடுக்க பார்க்காரு. இந்தியா டுடே மணிக்கு இதுல ஏதாவது தெரியுமா? என்னத்தையும் ஊடகத்துல பேசிட்டு போயிருங்கன்னா இஷ்யூ பையமா வச்சுதான் பறையர் சமூகம் ஓட்டு போடுவான், ஏதோ சினிமாவை பார்த்து பறையர் சமூகம் ஓட்டு போடுவான்னு இந்த சமூகத்தை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாளிகள், அரசியல் தெரியாதவங்க. பறையர் சமூகம் காமராஜருக்கு பேக்கிங் கமிட்டி 52ல காங்கிரஸ் ஜெயிக்கிறது காரணம் பறையர் சமூகம், 57ல காங்கிரஸ் ஜெயிக்க காரணம் பறையர் சமூகம், 62ல காங்கிரஸ் ஜெயிக்க காரணம் பறையர் சமூகம். அதனாலதான் அன்னைக்கு 8 பேர் அமைச்சராக இருந்த போது கூட கக்கன் ஹோம் மினிஸ்ட்ரி, பரமேஸ்வரன் இந்து வெல்ஃபேர் அண்ட் சாரிட்டி மினிஸ்டர், இவங்க ஜோதி அம்மாள் ஹெல்த் மினிஸ்டர், சிவசண்முகம் பிள்ளை அவர் பறையர் சமூகம், அவர் ஸ்பீக்கர்னு கொஞ்சம் மினிஸ்டர் இருந்தாலும் 2-3 பறையர்கள் எப்பவும் பவர்ஃபுல்லா இருந்தாரு. நக்சலைட்டா
இளைய பெருமாள் ஆயிடக்கூடாது, அவன் மக்கள் பிரதிநிதியா வரணும்னு கனசவாதி பிள்ளைகிட்ட பிள்ளை நாட்டுக்காக உழைக்கிறவன்லாம் காங்கிரஸ்காரன் தான், இளைய பெருமாளை வெற்றி பெற வைங்கன்னு பேக்கிங் கம்யூனிட்டியா காமராஜுக்கு இருந்த ஒரு கம்யூனிட்டி, அவங்க சும்மா சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னா என்ன ஒரு அர்த்தம் கட்ட இதை வந்து அரசியல் விமர்சகர்கள் வச்சுட்டு இருக்காங்க. பறையர் சமூகத்தை பாதிக்கக்கூடிய உள்ஒதுக்கீட்டுல விஜய்க்கு நிலைமை என்னன்னு சீமான் செக் வைக்கிறாரு. விஜய் இதுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடுறாரு. இத ஷியாமண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இந்தியா டுடே மணிக்கு தெரியுமா? தமிழா பாண்டியனுக்கு தெரியுமா? என்ன நீங்க அரசியல் பேசுறீங்க? சும்மா அரசியல் விமர்சகர்கள்னா ஒரு சமூகம் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய சமூகத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவீங்களா? அந்த சமூகம் மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் சமூகம். ரெட்டைமலை சீனிவாசனாலும் சரி, சிவசண்முகம் பிள்ளைனாலும் சரி, முனிசாமி பிள்ளைனாலும் சரி, இவங்கெல்லாம் பிள்ளைன்னா பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். பாலசுந்தரம்னாலும் சரி, ராசானாலும் சரி, சௌர தொல் திருமானாலும் சரி, ரவிக்குமார்னாலும் சரி, டாப் ஆஃப் தி ஆல் என்னோட அண்ணன் தலித் எழுப்பினாலும் சரி, மிகப்பெரிய இன்டெலெக்சுவல்களை கொடுத்த ஒரு சமூகம். மரக சந்திரசேகர் அம்மையார் எவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல். இந்த அளவுக்கு இன்டெலெக்சுவல்ஸை தமிழ் மண்ணில் தந்த ஒரு சமூகம் உண்டு இருக்குன்னு சொன்னா அது இழந்துதான் பார்க்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிவார்ந்தவர்கள். இளைய பெருமாள் கமிட்டி சேர்மனா இருந்தவர். அந்த அளவுக்கு கொடுத்த ஒரு சமூகம். அந்த அளவுக்குள்ள ஒரு சமூகத்தை சினிமாவை பார்த்து சும்மா ஓட்டு போட்டுட்டு போயிடுவான். சீமான் கேட்கக்கூடிய சப் கேட்டகரிஷன்ல விஜய் பயில் சொல்லனாலும் ஒன்னும் இல்லைன்னு இந்தியா டுடே மணி நினைச்சா, இந்தியா டுடே மணி அவரை ஏமாத்திக்கிறாரு, அல்லது அவரு லெஸ் இன்ஃபார்ம்டா இருக்கிறாரு. சீமான் கேட்ட கேள்விக்கு விஜய் பயில் சொல்ல முடியாதவரா இருக்கிறாரு. உறுதியா நான் சொல்றேன், திருமாவளவனுக்கு ஒன்னும் விஜயால ஒன்னும் பாதிப்பு வராது. சீமானால திருமாவளவனுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும். ஏன்னா சீமான் வந்து சப் கேட்டகரைசேஷன்ல அருந்ததியர் ஓட்டு வரலனாலும் பரவாயில்ல, தேவேந்திர குலர் பறையர் ஓட்டுக்காக நான் நிற்கிறேன்னு தெளிவா நிற்கிறாரு. அதையே தொடர்ந்து எல்லா இதுலயும் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த இஷ்யூவே சிலவங்களுக்கு எட்டிக்காயா கசக்கும், இதை பற்றி பேச மாட்டாங்க. அது திருமாவளவனுக்கும் புரியுது. விஜய் போன்றவர்களை வச்சு திருமாவளவன் சில இதுகளை காட்டுறதே அந்த இஷ்யூவை நீர்த்து போக வச்சதுக்கான கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ திருமாவளவன் தான் பறையர் சமூகத்தின் அதிகாரம். அந்த இது பறையர்கள் வெற்றி வீரர்களா அந்த சமுதாயம் இருக்கிறது காரணம். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டிலிருந்து வெற்றி பெற்று இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அதை இழந்திருக்கிறதுக்கு அந்த சமூகம் விரும்பாது. கண்டிப்பா அவங்க அரசியல் அதிகாரம் திருமாவளவன் பின்னாடி தான் நிற்பாங்க. பட் கல்வி வேலை வாய்ப்புல சீமான் எடுத்திருக்கக்கூடிய இந்த இஷ்யூவும் அந்த கம்யூனிட்டி மத்தியில பெரிய டிராக்ஷனா கொடுக்குது. எந்த இஷ்யூமே அந்த கம்யூனிட்டி இஷ்யூவை எடுக்காம மடிகா படம் பார்க்கணும், ஆந்திராவில் படம் பார்க்கணும், கர்நாடகாவில் படம் பார்க்கணும், தெலுங்கானாவில் படம் பார்க்கணும்னு சீமான் போட்டுக்கிட்ட கிடுக்குப்பிடி கேள்விக்கு பதில் சொல்லாத விஜயை வந்து பறையர் சமூகம் ஏமாந்துருவாங்களா? அப்படி நினைக்கிறாரா இவர் இந்தியா டுடே மணி? சாரி மணி, அப்படியெல்லாம் அந்த சமூகம் ஏமாந்துட மாட்டாங்க. வட தமிழகத்துல பெரிய இன்டெலெக்சுவல் சமுதாயம் நிரூபிச்ச ஒரு சமூகம். திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் எப்படி சார் பாக்குது? இப்போ விஜய் பேசுறாரு, தமிழ்நாடு அரசையும் எதிர்க்கிறாரு, மத்திய அரசையும் எதிர்க்கிறாரு, ஆதவர்ஜன் சொல்றாரு மன்னராட்சி அப்படின்றாரு, 200க்கு 200 கிடைக்காது, இருமாப்புல பேசாதீங்கன்னு சொல்றாரு. உதயநிதி ரிப்ளை கொடுக்குற விளையாட்டு செய்திகள்லாம் நாங்க பாக்குறது இல்லைன்றாரு. அப்புறம் ஆதவர்ஜன் அறிவு இருக்கவன் பேச மாட்டான்றாரு. இதை எப்படி டிஎம்கே விஜய் எப்படி பாக்குது? விஜய் தனிச்சுன்னா திமுகன்னு ஒரு அனுகூல சத்துருவாட்டு திமுக எதிர்ப்போட்ட விஜய் எடுப்பார். அதுதான் தன் பலம் நிரூபிக்கிறதுக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அதுதான். அதை விட்டுக்கிட்டு அவர் தன் ரசிகர்களை எடப்பாடி கிட்ட வித்தாருன்னா சீமானே விஜய கட்டுமே அடிச்சிருவாரு. தம்பின்னு பார்க்க மாட்டாரு. இவ்வளவுக்குள்ள கேவலமா விலை பேட்டியப்பா, நான் தனிச்சு நிக்கிறேன், நான் சுத்த வீரனா தனிச்சு நிக்கிறேன், நீ அரசியலுக்கு வந்ததே விலை போவதுக்கு வந்திருக்கிறிய, இப்படி சந்தையில மாடு மாறி விலை பேட்டியன்னு தர்ற லெவல்ல இறங்கி அடிச்சிருவாரு. விஜய்க்கு அரசியலும் முடிஞ்சு போகும். அதிமுக ஓட்டு விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகாது. தென் விஜய்க்கு சினிமாவும் அதில் பாதிச்சிடும். எப்படியோ வந்தாச்சு. விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி தனிச்சு நின்று பலத்தை நிரூபிக்கிறது தான் விஜய்க்கு ஒரு வழி. நான் வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன் விஜய் தனிச்சு நின்று பலத்தை நிரூபிக்கிறதுக்கு.